இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சி திமுக கூட்டணி டெத்து சைலண்டில் இருக்கு. யாருமே எந்த கூட்டணி தலைவர் எதுவும் வாழ துறக்கல. மக்கள்கிட்ட பெரிய எழுச்சி இருக்கு. காரணம் என்னன்னா அதிமுக டிடிவி தினகரன் நேற்று முந்தானது வந்தவுடனே அதிமுக ஒரு பிரிந்திருந்த அதிமுக 99% ஒன்றான மாதிரி ஒரு ஃபீல் பொதுமக்கள்கிட்டையும் வந்துருச்சு. எல்லா கட்சி தொண்டர்கள்ட்டும் வந்துச்சு. திமுகவுக்கு பெரிய பயம் வந்துருச்சு. மோடி வர்றதால அடுத்தடுத்து அமித்ஷாவும் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அவங்க தமிழ்நாட்டு மேல எப்பயுமே பெரிய பாசம் வச்சிருக்கிறத நாங்கள் கண்கூட பார்க்குறோம். அது சம்பந்தமான திட்டங்களா இருந்தாலும் சரி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது பொய் குற்றச்சாட்டா 1,03,000 ஓட்டு போலி வாக்காளர், அதாவது தகுதி இல்லாத வாக்காளர்கள் இருந்திருக்காங்க, நீக்கிருக்காங்க. முதல்வரே 50,000 ஓட்டில் தான் ஜெயிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். உதயநிதி துணை முதல்வர் தொகுதியில் 1,50,000 லட்சம் காலி. அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் போலியாக தான் இத்தனை வருஷமாக ஜெயிச்சுட்டு இருந்தாங்களோ, பரம்பரமாக தாத்தா தொகுதி, அப்பா தொகுதி, பேரன் தொகுதின்ற மாதிரிலாம் அதுக்கெல்லாம் இன்றைக்கி பெரிய வேட்டுங்க மாதிரி அவங்க ஜெயிக்கிறதே சந்தேகங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு.